தற்போது தன்னார்வ வானிலை ஆராய்ச்சியாளர் பிரதீப் ஜான் நமது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சென்னை வானிலை ஆய்வு மையம் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த வர்தா புயல் சென்னைக்கு கிழக்கே 87 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கு. தற்போது உங்களுடைய கணிப்புப்படி வர்தா புயல் சென்னைக்கு கிழக்கே எவ்வளவு தொலைவில் மையம் கொண்டிருக்குன்னு நீங்க கணிக்கிறீங்க? இல்ல, இது மையம்ன்றது அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய சின்ன சென்டர் கிடையாது, பாயிண்ட் கிடையாது. அந்த சென்டர் ஆஃப் த ஸ்டாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 60 கிலோமீட்டர் வைட்ல இருக்கு. ஸோ இது நம்ம சென்னையை விட்டு பார்க்கும்போது ஒரு 50ல இருந்து இப்போதைக்கு நான் சொல்றது ஒரு 10 நிமிஷம் நிலவு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நிலவு தொலைவு பக்கத்துல உள்ளுக்குள்ள இருக்குது இப்போதைக்கு. ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டாம். பிரதீப் ஜான், தற்போது பழவேற்காடு பகுதியில் காற்றோட வேகம் ரொம்ப அதிக அளவில் இருக்கு. அந்த காட்சிகளை நேரலையிலேயே நாம பார்த்தோம். தற்போது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளில் காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாம எதிர்பார்க்கலாம்? இல்ல, இப்ப சென்னையிலயும் பயங்கரமா காத்து வீசி கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி சென்னையில பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் விண்ட் ஸ்பீடு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் போக போக இன்னும் அதிகரிக்கக்கூடும். இது நம்ம சொன்ன மாதிரி பழவேற்காடுல ஒண்டிதான் காத்து வீசும் கிடையாது. அந்த சென்டர்ன்றது ஒரு மிக பெரிய பகுதி, அது சின்ன பகுதி கிடையாது. ஸோ முன்னாடியும் பின்னாடியும் எல்லா இடத்துலயுமே அந்த காத்தோட வேகம் எல்லா இடத்துலயுமே தெரியும். அது பழவேற்காடுல கரையை கடந்தா அது பழவேற்காடுன்னு கிடையாது, சுத்தி இருக்க எல்லா இடத்துலயுமே அது அதோட பாதிப்பு இருக்கும். திரு பிரதீப் ஜான், சற்று முன்னதாக திரு பாலச்சந்திரன் 2 to 5 இந்த நேரத்துக்குள்ள இந்த புயல் கரையை கடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய கணிப்புப்படி எவ்வளவு நேரத்துல இந்த வர்தா புயல் கரையை கடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்ப நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஐவால், இந்த சென்டர், ஒரு புயலோட சென்டரோட இதை ப்ரொடெக்ட் பண்றது அந்த ஐவால் பேண்டுன்னுவோம். இப்போ அந்த கடைசி பேண்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பயங்கரமா காத்தும் பயங்கர தீவிரமான மழையும் பெஞ்சு கொண்டிருக்குது. ஸோ இது ஒரு மேக்ஸிமம் இன்னொரு 1 hour 1.5 hours பாத்தீங்கன்னா அந்த சென்டர் நம்ம அந்த புயலோட மையப்பகுதிக்கு ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டார்ம் போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் அவர் சொன்ன மாதிரியே அந்த புயலுக்குள்ள நடுவில் போகும்போது அமைதி காணப்படும். திருப்பியும் மழைய விண்ட்ஸ் பயங்கர அதிகமாக வீசப்படும். இப்பயே பாத்தீங்கன்னா சென்னையில அந்த ஐவால் பேண்ட் பக்கத்து ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்டார்ம்ஸோட விண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். 80 கிலோமீட்டர்ஸ் இப்ப சற்று 80-85 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் கஸ்ட் சொல்ற விண்ட் இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. இது மேலும் போக போக 100 கிலோமீட்டரும் தொடும், அதுக்கு தாண்டியும் போக வாய்ப்பு உள்ளது. திரு பிரதீப் ஜான், சென்னை துறைமுகம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு. 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள இந்த வர்தா புயல் கரையை கடக்கும் அப்படின்ற கணிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்ப சொன்ன கிட்டத்தட்ட ரேடார்ல பாத்துட்டா யாரு நீங்களும் ஒரு காமன் மேன் கூட அது எங்க இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இன்னும் அந்த ஸ்பீட்ல 13 to 15 கிலோமீட்டர் அந்த ஸ்பீட்ல வரும்போது மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 hour or 1.5 hours நம்ம அதை லேண்ட்ஃபால் ஆகிறத ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஆஃப் லேண்ட்ஃபால். அது முடியும் போது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லேண்ட்ஃபால்ன்றது 5 நிமிஷமோ 1 நிமிஷம் கிடையாது. கிட்டத்தட்ட அது சில ஸ்டார்ம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை சென்டர் வைடா இருக்கும். அப்போ 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகலாம். அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது முடியறதுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 to 2 hours மேல ஆகும். ஸோ லேண்ட்ஃபால் இன்னொரு 1 hourல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லேண்ட்ஃபாலோட ப்ராசஸ் ஆல்ரெடி அந்த லேண்ட்ஃபாலோட விட்னஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில மிக அதிகமாக காற்று வீசி கொண்டு இருக்குது. 1994 அப்புறம் இப்பதான் நம்ம சென்னையில அதிகமான விண்ட் இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு வருது. திரு பிரதீப் ஜான், 94க்கு அப்புறம் இது போன்ற புயல் ஏற்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அப்ப இருந்த புயலாவே இருந்ததா, அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருந்தா, அப்ப இருந்த பாதிப்புகளுக்கும் இப்ப இருக்கக்கூடிய விளைவுகளுக்கும் என்ன வேறுபாடு நம்ம பார்க்கலாம்? இல்ல, அன்னைக்கு 94ல பாத்தீங்கன்னா தாம்பரத்துல 116 கிலோமீட்டர் விண்ட் ரெக்கார்ட் ஆயிருந்தது. அதே மாதிரி சென்னையோட இதுல பாத்தீங்கன்னா கஸ்ட் மீனம்பாக்கம்ல பாத்தீங்கன்னா 132 கிலோமீட்டர் இந்த வேகம் ரெக்கார்ட் ஆயிருந்தது. அதுவும் இதே மாதிரி ஒரு தீவிர புயலாக தான் இருந்தது. இது இப்ப நமக்கு லேண்ட்ஃபால் ஆகும் போதே ஒரு புயல் ஆகல, தீவிரமான புயலா கரையை கிடக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி கேட்டகரியில தான் இப்ப கரையை கிடக்குது. ஸோ அது பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்ப விண்ட்ஸும் பாத்தீங்கன்னா மிக அதிகமா வீசிக்கொண்டு வருகிறது சென்னையில. சென்னை பழவேற்காடுனால திருப்பி சொல்றேன், பழவேற்காடுல தான் லேண்ட்ஃபாலும் கிடையாது. சென்டர் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் வைட். ஸோ கிட்டத்தட்ட இது ஐ ஆஃப் த ஸ்டார்ம் நம்ம சென்னையிலே நம்ம தாண்டி போறதை நம்ம பார்க்கலாம். ஒரு புயலுக்கு அப்புறம் ஒரு அமைதி வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அமைதியை நீங்க அந்த புயல் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திருப்பி பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி காத்து வீசப்படும். திரு பிரதீப் ஜான் எங்களுடைய தொலைபேசி இணைப்பில் வர்தா புயல் குறித்த தங்களுடைய விளக்கங்களை அளித்தமைக்கு நன்றி.